தெய்வங்கள் இருக்கட்டும் ஒரு புறம். உங்களுக்கு மாட்டு இறைச்சி பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் சாப்பிடாதீர்கள். நான் சாப்பிட்டு இருந்தேன். இப்ப என்னை விட பெரிய மிருகங்களை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு வைத்திருக்கிறேன். ஏன்னா தனியா காட்டில் நான் மட்டும் கல்லை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது செஞ்சிருப்பேனான்னு யோசிச்சு பார்த்தேன். முடியாது. வலுவில்லாத போது எதற்கு இப்ப வசதி வந்து விட்ட ஒரே காரணத்தினால் நீ பெரிய மிருகங்களை சாப்பிடுற, முடிந்தால் சின்ன மிருகங்களை சாப்பிடு. அதுவும் கிடைக்கலன்னா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போ. அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்கான். அதை கவனி. என்ன சாப்பிடலான்னு மெனு போட்டு கொடுக்காத, சாப்பாடு போடு. இன்றைய உலக விஞ்ஞானிகள் பூச்சிகளை சாப்பிடுவது நன்று, மாடு கன்றுகளை சாப்பிடுவதை விட அது பெட்டர்னு சொல்றாங்க. இப்ப புரியாது, எல்லாரும் சிரிப்பீங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறப்போகுது. தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். என்ன பூச்சி காட்டுறேன் இப்ப, அப்போ அது பெருவிருந்தா போகிறது வருங்காலங்களில். அப்பொழுது யாராவது ஒரு பூச்சி சாமியார் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தனை ஒரு நம்மளோட பலசாலி ஒருத்தனை அடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். 10-15 பேர் இருந்தான்னா வீரம் வேணும். அதுக்கும் மேல இருந்தா அது மகாவீரம். அதனாலதான் அவருக்கு மகாவீரர்னு பேர் வச்சாங்களோன்னு நினைக்கிறேன். மகாவீரம் என்பது என்னவென்றால் அஹிம்சை. அங்கே போய் முடிகிறது. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதா என்று சோதித்து பார்த்துக்கொள். மற்றபடி அந்த வார்த்தையை, அஹிம்சை என்ற வார்த்தையை நீங்கள் உபயோகிக்காத. மனிதர்களுக்கு காட்ட முடியாத ஒரு அன்பை நீங்கள் மிருகங்களுக்கு காட்டி பிரயோஜனம் இல்லை. முதலில் அதை கற்றுக்கொள்வோம், நாம் கற்றுக்கொள்வோம். அவங்கள்ட்ட விமர்சனம் சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, எது உங்களுக்கு கட்டுப்படியாதோ அதை சாப்பிடுங்க. ஆனா மற்றவர்கள் பால் எதையும் வலியுறுத்தாதீர்கள். திடீர்னு எல்லாரும் இங்க விழுந்து நமாஸ் பண்ணுங்கன்னா யாரும் ஒத்துக்க போறதில்லை. திடீர்னு இங்க எல்லாரும் விழுந்து வெங்கடாஜலபதியை கும்பிடுங்கன்னா பல நண்பர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை இயேசுநாதரை எல்லாரும் கும்பிடுங்கன்னு நான் இங்க திருச்சபையா இதை மாற்ற முற்பட்டால் அது நடக்காது. அதற்கென்று கூட்டங்கள் வேற இருக்கின்றன. அவை கூட்டங்கள், இது அது அல்ல. இதைத்தான் நான் இத்தனை 35 வருஷம் அமைதியா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் என்று சொல்ல வைக்காதீர்கள். அது மற்றவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் மற்ற சமுதாயத்தினர் அவர்கள் கும்பிடும் தெய்வர்கள் அவர்கள் மனதோடு பாக்கெட்டோடு இருக்கட்டும். வைத்து திணிக்காதீர்கள் யார் பெயர்.